அவனுக்கு என்ன வெளிநாட்டுல இருக்கான், சந்தோஷமா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமே தவிர அவன் வாழ்க்கையில எவ்வளவு இழக்கிறாங்கிற வழி அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு பல வருஷம் சொந்தக்காரவங்க அம்மா அப்பா கட்டுன பொண்டாட்டியை கூட விட்டுட்டு ஃபாரின்ல போய் வேலை பாக்குறாங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு விளையாட போறானா? கிடையாது. அவன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மள அறியாமலேயே கண் கலங்கிடுவோம். சொந்தக்காரங்களை விட்டுட்டு நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி தாங்க இருப்பாங்கன்னு ஒரே நிமிஷத்துல நமக்கு காட்டிட்டாரு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணலாம். தங்கச்சியோட கல்யாணத்துக்காக லீவ் போட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ தங்கச்சி கல்யாணம்லாம் சூப்பரா முடிஞ்சுது. ஃபேமிலியோடையும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் டு ரியாலிட்டி வந்தாகணும். மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும். ஒவ்வொரு பொருளா பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பவே அவங்களோட தங்கச்சியோட முகம் வாடி போச்சு. அவங்க அம்மாக்கு பேச வார்த்தைகளே வரல. பையன் நம்மளை விட்டு போறான், இதுக்கப்புறமா எப்போ வருவான்னு தெரியலையேன்னு சோகத்தோட இருக்காங்க. ஏர்போர்ட்ல எல்லாரையும் கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு போற அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமாங்க. அவங்க தங்கச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க. அவங்க அம்மா வீட்டு வாசல்ல வழி அனுப்பி வைக்க வரும்போது அம்மாவை கட்டி பிடிச்சி அன்பா முத்தம் கொடுத்து பத்திரமா போயிட்டு வாடா தம்பின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசே இல்லைங்க. நம்மளோட அம்மா அப்பா, கூட பிறந்த சொந்தங்கள், சம்டைம்ஸ் பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு பல பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறாங்க. அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே குடும்பத்துக்காக தானே. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்கல்ல. இந்த வீடியோ பார்க்கும்போதும் நமக்கும் ரொம்ப எமோஷனலா இருக்கு. இதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் நடந்திருக்கா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.